ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் ஒரு கமெண்ட் ரிப்ளை வீடியோ தான். அதாவது ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, தலைச்சன் பிள்ளைகள் திருமணம் செஞ்சுக்கலாமா, ஜோதிட ரீதியாக செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் இருப்பாங்க போல இருக்கு, வந்த வரணும் தலைச்சன் குழந்தையாக இருந்திருக்கும் போல இருக்கு, அதனால் செஞ்சுக்கலாமா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது தலைச்சன் குழந்தைகள் திருமணம் செஞ்சுட்டா வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதை தான் அவங்க கேட்டிருந்தாங்க. இதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம், முதல் விஷயம், தலைச்சன் குழந்தைகள் திருமணம் செஞ்சுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் அந்த காலத்தில். ஓகேங்களா? இந்த காலத்துலலாம் அப்படி ஒரு விஷயமே இல்லாமல் போயிடுச்சு. அந்த காலத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு கம்மி இல்லாமல் ஒரு 5-6 குழந்தைங்க இருப்பாங்க. அதில் அந்த முதல் குழந்தை திருமணமாகும், அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த கடைசி குழந்தை இந்த குழந்தையோட வயசு பக்கமாகவே இருக்கும். அவங்க பெரிய பொண்ணுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா, அந்த பொண்ணு ஒரு 2 வயசு ஆகும்போது இந்த குழந்தை ஒரு 4 வயசு 5 வயசில் தான் கடைசி குழந்தை இருக்கும். அவ்வளோ வயசு வித்தியாசங்கள் பக்கமாக இருக்கும். ஸோ சித்தியும் மகளும் ஒரே வயசில் இருக்க மாதிரி இருப்பாங்க. ஒரு 5 வயசு சித்தி, 3 வயசு பொண்ணு, அப்படி இருப்பாங்க. அதனால் அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க. அப்போது இந்த அம்மா அந்த முதல் 5 குழந்தைகளையும் பெற்றாங்க இல்லையா, அந்த அம்மா வயசாகி அவங்க இறந்து போயிட்டாலும் இந்த பொண்ணு முதல் பொண்ணே அந்த சின்ன குழந்தைக்கு அம்மா மாதிரி நின்று எல்லாமே செஞ்சுருவாங்க. அது மாதிரி குடும்ப பொறுப்புகளோடு அந்த தலைச்சன் குழந்தை வாழ வேண்டி வரும். அந்த வீட்டில் முதல் பொண்ணாக பிறந்தா அடுத்த பிறந்திருக்க தம்பிக்கு அவ தான் அம்மா, அதுக்கடுத்த பிறந்த தம்பிக்கும் அவ தான் அம்மா, அதுக்கடுத்து பிறந்த தங்கச்சிக்கும் அவ தான் அம்மா, கடைசியாக குட்டியாக இருக்கிற ஒரு தங்கச்சிக்கும் இந்த பொண்ணு தான் அம்மாவாக இருப்பாள். ஓகேங்களா? எல்லா பொறுப்புகளும் இந்த பொண்ணோட தலையில் தான் இருக்கும். இது ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை தலைச்சன் குழந்தையாக பிறந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த வீட்டில் இருக்குது. அதே போல் இன்னொரு வீட்டில் ஒரு பையன் பிறப்பான். அந்த பையனுக்கு கீழே 4 பசங்க, 3 தங்கைங்க இருப்பாங்க. அப்போது 4 3 7 பேர். 7 பேர்த்தில் 6 பேர்த்துக்கு அண்ணனாக இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பொறுப்பு. அந்த காலத்தில் எல்லாத்துக்கும் நல்லது கெட்டது செய்யணும். அந்த 2வது பையன் செய்யாமல் போயிட்டா, 3வது பையன் செய்யாமல் போயிட்டா கூட விட்டுருவாங்க. ஏன், பெரியவனுக்கு என்ன வேலை, அவன் பார்க்க மாட்டானா, பண்ண மாட்டானா, அவங்கக்கிட்டையெல்லாம் சொல்லி எல்லாரும் சேர்ந்து பிள்ளைக்கு பண்ணணும் இல்லை, சின்ன பொண்ணு இல்லையா, இவங்க அப்பா அம்மா இவங்கள நம்பி தானே விட்டுட்டு போனாங்க, இவங்க பார்த்துக்குவான் இவன் பார்த்துப்பான்னு தானே விட்டாங்க, அவன் பார்த்துக்க மாட்டானா. பெரியவனாக இருந்தால் பொறுப்பாக இருந்து, பெரியவனுக்கு கீழே 2 வயசில் தான் இன்னொரு பையன் இருப்பான், ஆனால் எல்லா தலையும் இந்த பெரியவனை தான் உருட்டுவாங்க. பெரியவனாக இருந்தால் தம்பிகளோடையெல்லாம் பேசணும், நல்லது கெட்டதெல்லாம் சொல்லணும், சொல்லி அந்த பிள்ளைக்கு நம்ம தானடா இருக்கோம், நம்ம தான் எல்லாம் பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லணும், எல்லாம் பண்ணிவிடணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பேர் பார்க்கணும், அந்த குழந்தைங்க நல்லது கெட்டது வரும்போது அதுவும் பார்க்கணும், இதெல்லாம் பெரியவன் தான் சொல்லணும் அப்படின்னு எல்லா பிரச்சனையும் தூக்கி பெரியவன் மண்டையில் தான் போடுவாங்க. ஓகேங்களா? அந்த காலம் அப்படி. அப்போது இந்த வீட்டுக்கு பெரிய பொண்ணாக ஒரு பொண்ணு இருக்குது. இந்த பெரிய பொண்ணை அந்த பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னாகும்? இப்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த பக்கம் ஒரு 5, அந்த பக்கம் ஒரு 7, மொத்தம் 12 பேர். இவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கணும், இவங்க 2 பேர். ஓகேங்களா? இந்த பொண்ணோட அண்ணன் தம்பியும் விட முடியாது, கணவரோட அண்ணன் தம்பி தங்கச்சிகளையும் விட முடியாது, எல்லாத்தையும் பார்த்தே ஆகணும். ஒவ்வொரு தடவையும் இப்போ இவங்க சென்னையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பசங்கள்லாம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மூலையில் இருக்காங்க, நான் 12 பேர். இவங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போயிட்டு வந்து நல்லது கெட்டது செய்யறதுக்கே இவங்களுக்கு சரியாக போயிடும். அப்போ இவங்க குழந்தையெல்லாம் யார் பார்த்துக்குவாங்க? அதனால் என்ன பண்ணாங்க, அந்த காலத்தில் ஒரு வீட்டுக்கு தலைச்சன் பொண்ணாக இருந்ததுன்னா அந்த பொண்ணை நாம் மருமகளாக எடுத்தோம் அப்படின்னா அந்த பொண்ணு மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பா. அவள் எப்போ பார்த்தாலும் அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடி போயிடுவா, என் தம்பியை பார்க்கணும், தங்கச்சியை பார்க்கணும், அவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிடுவா. அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது, ஏன்னா இங்கேயே 7 இருக்குது, இதுகளை பார்க்கவே சரியாக போயிடும், அதனால் அந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லாங்க. அது என்னாச்சுன்னா வேண்டான்னு சொல்லிட்டு வந்தது அது குடும்பத்துக்காகாது அப்படின்னு மாற்றிட்டாங்க. அவங்க தலைச்சன் கல்யாணம் பண்ணிட்டா அவங்களுக்குள்ளே ஒத்து வராது, அவங்களுக்கு செஞ்சுட்டு வந்தால் குடும்பத்துக்காகாது, அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் ஒரு கதை தான் உருவாச்சோ தவிர
தலைச்சன் குழந்தைங்க திருமணம் பண்ணிக்கிறலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. 2 தலைச்சன் குழந்தைங்க இன்னைக்கு வந்து ஒரு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் ஒரு குழந்தை தான் வச்சுருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? 2 தலைச்சனுக்கும் தான் கல்யாணமே பண்ண முடியும். வேண்டான்னு விட்டுருவீங்களா? அதனால் தலைச்சன் குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறது ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பழைய ப்ராக்டிக்கல் காரணங்களுக்காக தான் அவங்க வேண்டான்னு முடிவு பண்ணாங்களோ தவிர எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்படின்னா தலைச்சன் குழந்தைகளுக்கு தாராளமாக கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இன்றைக்கி ஒரு 2-3 தங்கச்சி தம்பிகள் இருக்கிற 2 தலைச்சன் குழந்தைகளுக்கும் தாராளமாக கல்யாணம் பண்ணலாம். ஏன்னா யாரும் ஒன்றும் இப்போ பெருசாக ஒருத்தர் நம்பியெல்லாம் இல்லை. அவங்க படிப்பாங்க, அவங்க திருமணம் பண்ணிப்பாங்க, அவங்க வாழ்க்கை அவங்களோட போயிடும். இந்த பக்கமும் இவங்க படிப்பாங்க, அவங்க திருமணம் பண்ணிக்குவாங்க, அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துக்குவாங்க. யாரும் அண்ணன் தான் தன்னை வாழ வைக்கணும்னு இன்றைக்கி இல்லை, அக்கா தான் வாழ வைக்கணும்னு இன்றைக்கி இல்லை. அதனால் தலைச்சன் குழந்தைகள் திருமணத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2 ஜாதகங்களை சேர்த்தி வைக்க இந்த மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு எந்த ஜோதிடர்கள் சொன்னாலும் அது இந்த காலத்தில் நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு ஜாதகத்தில் 2 பேருக்கும் பிரச்சனை வராமல் இருக்கணும்னா 2 லக்னமும் நல்லா இருக்கணும். 1 2 7ஆம் பாவமும் நல்லா இருக்கணும். 2 சுக்கிரன் செவ்வாய் நல்லா இருக்கணும். 3 அது வந்து மாங்கல்ய பொருத்தம்னு சொல்கிறது. 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதுக்கடுத்து 5ஆம் பாவம் நல்லா இருக்கணும். 5ஆம் பாவம் அப்படிங்கிறது காதல் உணர்வு. அவங்க 2 பேர்த்துக்குள்ளே அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். எதுக்காக திருமணம் அப்படின்ட்டு சொல்லி ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோமோ அந்த உணர்வு அவங்க 2 பேர்த்துக்கும் இருக்கான்னு பார்க்கணும் 5ஆம் பாவத்தில். அதே போல் 5ஆம் பாவத்தில் தான் குழந்தை பாக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. முதல்ல காதல் உணர்வு இருந்தால் தான் அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த இன்ட்ரெஸ்டே வரும். அதே போல் தாம்பத்திய ஈடுபாடு, தாம்பத்தியத்தில் எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கா, காதல் உணர்வு இருக்கணும், தாம்பத்திய ஈடுபாடு இருக்கணும், அப்போ தான் குழந்தை வரும். 5ஆம் பாவம் நல்லா இருந்தால் தான் இந்த 3மே லைனாக நடக்கும். 5ஆம் பாவம் யாருக்காவது கெட்டு இருக்குது, பையனுக்கு கொஞ்சம் மோசமாக இருந்தால் பொண்ணுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும். அப்போ தான் அந்த பொண்ணு பேசி சரி பண்ணி அந்த பையனோட ஒரு நல்ல தாம்பத்தியத்தை வச்சுட்டு நல்ல குழந்தையை பெற்று கொடுப்பாங்க. அதுவே பொண்ணுக்கு நல்லா இல்லை அப்படின்னா பையனுக்காவது நல்லா இருக்கணும். அப்போ தான் அந்த கல்யாணத்தை பண்ணணும். பையனுக்கும் நல்லா இல்லை, பொண்ணுக்கும் நல்லா இல்லைனா அந்த திருமணத்தை பண்ணவே கூடாது. அவங்க 2 பேர்த்துக்கும் தாம்பத்தியத்தில் ஈடுபாடே இல்லாமல் போயிடும். அப்போ குழந்தை அப்படிங்கிறதுல பிரச்சனை வரும். ஒருவேளை ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் அதில் ஒரு இடம் மட்டும் கெட்டிருக்கு அப்படின்னா குழந்தை பிறப்பில் பிரச்சனை வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி சில விஷயங்கள் மிக துல்லியமாக இன்றைக்கி கணிக்க முடியும். அதை வச்சு கணிச்சிக்கலாம். 9ஆம் பாவம் அப்படின்றது இறையருள் ப்ளஸ் அவங்க 2 பேரும் ஒருத்தரை மட்டுமே, அதாவது திருமணம் செய்து கொண்ட பெண் அந்த திருமணம் செய்து கொண்ட ஆணை சார்ந்து மட்டுமே இருப்பாங்களா, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆண்களை பார்த்து பிரியப்படுவாங்களா அப்படின்னு சொல்கிறது 9ஆம் பாவம். அதே போல் அந்த ஆண் அந்த பெண்ணை மட்டுமே விரும்பி அவளோட மட்டும் வாழ்வாரா, இல்லை வேறு பெண்களையும் நாடுவாரா அப்படின்றது 9ஆம் பாவம் தான் தீர்மானிக்கும் ஒரு ஜாதகத்துக்கு. அதனால் 9ஆம் பாவம் மிக சிறப்பாக இருக்க வேண்டிய அவசியம் ஒன்று இருக்குது. அதே போல் 11ஆம் பாவம், 11ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒரு திருமணமாகி அந்த ஆசை 30 நாள் மோகம் 60 நாள் நல்லா சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் குழந்தைகள்லாம் பிறக்கிற வரைக்கும் 2 பேரும் அனுசரணையாக ஒற்றுமையாக இருக்க மாதிரி இருப்பாங்க. குழந்தைகள்லாம் பிறந்ததுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் ஒருத்தர் தீட்டிக்கிறது, அடிச்சுக்கிறது, உதச்சிக்கிறது, வெளியே போய் மனைவியை விட்டு கொடுத்து பேசுறது, வெளியே போய் கணவரை விட்டு கொடுத்து பேசுறது, அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அந்த 11ஆம் பாவம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் காலம் முழுக்க 2 பேரும் என்ன நடந்தாலும் அடுத்தவங்க கிட்ட ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒரு துன்பமும் இருக்கும், வாழ்க்கை இன்பமாகவே இருக்காது, துன்பமும் இருக்கும். அந்த காலகட்டத்திலையும் யாரையும் ஒருத்தர் கணவனை மனைவி விட்டு கொடுக்கக்கூடாது, மனைவியை கணவர் விட்டு கொடுக்கக்கூடாது. அதே போல் குழந்தைகளோடையும் சேர்ந்து ஒரு குடும்பமாக சிறப்பாக வாழ்வாங்களா அப்படின்னு சொல்கிறது 11ஆம் பாவம். அந்த 11ஆம் பாவம் சிறப்பாக இருக்கா ஒரு ஜாதகத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் திருமணம் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. அவர் தலைச்சம் குழந்தையாக இருந்தாலும் சரி, 2, 3, 4, 5 இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதனால் நம்ம அந்த குழந்தை எத்தனாவது குழந்தையாக பிறந்ததுங்கிறது இல்லை பிரச்சனை. கல்யாணம் பண்ணிக்க போகிற 2 பேர்த்துடைய ஜாதகம் சிறப்பாக இருக்கா அப்படின்றது தான் பிரச்சனை. அதனால் ஜாதகம் சிறப்பாக இருக்காங்கிறத பாருங்கள், தலைச்சன் குழந்தையா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் பார்க்க தேவை இல்லை.
ஓகேங்களா? லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.